வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீட்டில் தயிர் ரொம்ப புளிச்சிடுச்சுன்னா என்ன செய்யுதுன்னு யோசிப்போம். இனிமேல் உங்களுக்கு அந்த கவலை வேணாம். அந்த புளிப்பு தயிரையே வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி மோர் குழம்பு இந்த வீடியோவில் நான் செய்து காட்ட போகிறேன். இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, உளுந்து வடை மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம மோர் குழம்புக்கு 4 ஸ்பூனு பச்சரிசி, ஒரு 3 ஸ்பூனு துவரம்பயிறு, 2 ஸ்பூனு தனியா. இதை என்ன பண்ணியிருக்கேன், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சொல்கிற குவான்டிட்டி. இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட நம்ம என்ன சேர்த்து அரைக்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இஞ்சி நல்லா 2 பச்சை மிளகா, இந்த அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மொத்தமாக மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிப்போம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும், அப்போ தான் குழம்புக்கு சரியாக இருக்கும். நான் 1/4 லிட்டரு தயிர் எடுத்திருக்கேன். நல்ல தயிர் புளிப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வெள்ளிக்கிழமை நீங்கள் மோர் குழம்பு வைக்க போகிறீங்கன்னா புதன்கிழமை ராத்திரிலே என்ன பண்ணுங்கள், உர ஊற்றி வச்சுருங்க. ஏன் நான் இது இப்படி சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு நமக்கு தயிர் புளிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தயிரை நல்லா நீர் மோர் மாதிரி சிலிப்பி எடுத்துப்போம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் கூட போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோரும் சிலிப்பியாச்சு. இப்போ இதில் நல்லா தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு நீர் மோர் மாதிரி ஆக்கிக்கோங்க. மோர் குழம்புக்கு எது முக்கியமோ அதை இப்போ தயார் பண்ணி வச்சுட்டோம். இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வானல் காஞ்சிடுச்சு. ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 5 ஊறுகாய் மிளகாய் எடுத்து வச்சுருங்க, அது இதில் வறுத்துக்கலாம். இப்போ ஊறுகாய் மிளகாவை வறுத்து எடுத்தாச்சு. இதே வானலில் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை நீல வாக்கில் பிரியாணிக்கெல்லாம் வெட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெட்டி இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றதில்ல, ஓரளவுக்கு வதங்கினா போதுமானது. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துப்போம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் வதக்குங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை தழையை சேர்த்துப்போம். இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரிசி, இந்த தனியா பருப்பெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த தண்ணியை இதில் அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்த அப்புறம் நல்லா நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள், 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதை பக்கத்தில் இருந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா வேகும் போது என்ன பண்ணோன்னா பொங்கி வரவும் செய்யும், அதே நேரத்தில் அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் இருந்து கிண்டிகிட்டே தாங்க இருக்கணும். இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ இதை பாருங்கள், நல்லா கூழ் பதத்துக்கு வந்துடுச்சு. இதுலேருந்து நல்லா ஸ்மெல் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்துடுச்சுன்னு. அப்படி கண்டுபிடிக்க தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா கை நனைச்சிக்கோங்க. கரண்டியில் இந்த மாதிரி குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தொட்டு பாருங்கள், கையில் நல்லா ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா வெந்து இருக்குதுன்னா குழம்பு கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ என்ன பண்ணலான்னா, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம சிலிப்பி வச்சுருக்கிற மோர் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். மோர் ஊற்றினதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மோர் ஊற்றினதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க, ஒரு கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நாம் வறுத்து வச்சுருக்க ஊறுகாய் மிளகாயை சேர்த்துக்க வேண்டியது தான். குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம காய் போட்டு வைக்கிறதா இருந்துச்சுன்னா திக்காக வைக்கலாம். ஆனால் இது நம்ம வடை சேர்க்க போகிறது. இப்போ நம்ம உளுந்து வடைன்றது மட்டும் இல்லை, மசால் வடை போட்டால் கூட எந்த வடையாக இருந்தாலும் போட்டோன்னே ஊற ஆரம்பிக்கும் போது
குழம்பு வந்து அப்சர்வ் பண்ணிடும். நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட குழம்பு இருக்காது. அதனால் என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்கணும் குழம்பு. இதில் வடையை சேர்த்துக்கலாம். நான் வந்து வடை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஊறட்டும். குழம்பு இப்போ சூடாக இருக்குது இல்லையா, அதனால் 10 நிமிஷம் விட்டாலே இந்த வடை வந்து நல்லா ஊறிடும். குழம்போட புளிப்பு காரம் சுவையோட இந்த உளுந்து வடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நம்மளோட உளுந்து வடை மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வேற ஒரு நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.